நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 நாடகம் வைக்கிற சில நீங்க எவ்வளவு பொறுமையா நாடகம் செய்திருப்பாங்க. உங்க சந்தோஷப்பட்டதே நாங்க வந்திருக்கோம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. சிரிச்சு போயிடும். ஆனா விடிகிற வரை ரொம்ப சிறப்பான நாடகம், நல்ல கலைஞர்களை. நீ எந்திரி, இந்த காத்தாடி தட்டி விட்டுருவ. முதல்ல பவுடர் போட்டுக்கிட்டே பப்புன்னு இன்னும் ட்ரெஸ் மாட்டலையான்னு கேட்டேன். இப்ப சூப்பர் நாடகம்ங்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய காத்திருக்கியோ கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. அவ்வளோதான் ஐயா, எந்திரிங்க. ஓர மகள் என்ன படம் கிடையாது. 717 கடை 3 மீனாக இன்னும் ஜாப கடை 717 கடை பிடிக்க. நீங்க என்ன கடை அந்த கடை முதல்ல அந்த கடை மட்டுமே போட்டுள்ள கடையை பூட்டிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப திருவிழா இருக்கும். பிராந்தி கடையை மூடிட்டா சந்தோஷம் தாங்க முடியாது. அவளை ஆத்தாக்கள்லாம் புருஷனை தெய்வமா நினைப்பீங்க. ஆனா புருஷன் முள்ள பிராந்தி கடை பூட்டின உடனே திட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த போய் பூட்டிட்டேன் ஆகி போயின்னு பல சோழி நடக்கும். ஆனால் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவரும் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிகர்கள் பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெரும் வைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பரிவருக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற மற்றால நாடகக்கால சிமக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கு கட்டைகளே மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள ராஜவாட்டு இல்லை காஜவாட்டு. காஜவாட்டுனா ஒத்தையா இருக்காது, தொண்டி கட்டைன்னா ஒரு கோர்வையோட இருக்காது. நீங்க உங்களை மாதிரி ஆமா அதான் சரியா பேசுறீங்க. மற்றும் காஜவாட்டு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தில் காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. சில பேர் யாரா போன வருஷம் நொக்கால ஒளி சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா, ஊதா சுடியார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, சரி 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எருவி எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. ஆமா, சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அது வேற டிக்கெட். அடி வாங்கினாத்தான் அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும், இல்லைன்னா முதுகு அறுத்துக்கிட்டே இருக்கும். சில பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும். சில ஆளு வீட்டுல இருந்தா பொண்டாட்டி பருப்பு வாங்கிட்டோம் உளுந்து வாங்கிட்டோம் கொலையா கொண்டு வருவாங்க. நம்ம வாட்டில நாடாம